மார்ச் மாதம் 11ஆம் திகதி இன்றைய நாள். நேற்று இரவு லிட்ரோ சமையல் எரிவாயு 12.5 கிலோகிராம் சிலிண்டர் ஒன்றினுடைய விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 3990 ரூபாவாகிறது. 5 கிலோகிராம் சிலிண்டர் ஒன்றினுடைய விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 1602 ரூபாவாகிறது. இலங்கையில் எரிபொருள் விலைகளும் கூட ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பு ஈரான் கப்பல்கள் எம் நாட்டுக்கு வந்தபோதே யுத்தம் நம் காலடியில் வந்துவிட்டது என்று சொல்லியிருந்தோம். இதோ அதனுடைய கோரத்தை நாம் இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். எரியும் மத்திய கிழக்கு எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் வெப்பம் நம்முடைய பர்ஸை பதம் பார்க்க போகிறது. பல பில்லியன் டாலர்கள் செலவழித்து பல்லாயிரம் கோடி ரூபாய் ரேடார்களையும் நவீன ஆயுதங்களையும் விமானங்களையும் உபயோகித்து யுத்தத்தை தொடங்கியது இரண்டு நாடுகள் தான், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இது ஒரு ஈகோ யுத்தம். வளைகுடாவில் தாம் தான் நிரந்தர தாதாவாக இருக்க வேண்டும், தம்மிடமே அணு ஆயுதம் இருக்க வேண்டும் என்று தொடங்கிய யுத்தம் இது. ஆனால் இதனுடைய விளைவுகளை அவர்களோடு சேர்த்து உலகத்தில் இருக்கும் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் சுமக்க வேண்டிய அவலம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சீரான பொருளாதார பாதையில் சென்று கொண்டிருக்கும் எமது தேசத்துக்கும் நடந்தது இதுதான். எதிர்பாராத ஒரு அடி இது. 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரித்து 317 ரூபாவாக இருக்க, 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவாக அதிகரித்து 365 ரூபாவாகிறது. அதே போல ஒட்டோ டீசல் 22 ரூபாய் அதிகரித்து 303 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் 24 ரூபாய் அதிகரித்து 350 ரூபாவாகவும், மண்ணெண்ணெய் 13 ரூபாய் அதிகரித்து 195 ரூபாவாகவும் உயர்வடைந்திருக்கிறது. இந்த விலை உயர்வுக்கு பின்னர் இலங்கையினுடைய ஊடகங்கள் வழக்கம் போல மைக்குகளை தூக்கி கொண்டு போய் எரிபொருள் நிரப்பும் நபர்களிடம் கருத்து கேட்க தொடங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. கருத்து கேட்கும் ஒரு சில ஊடகங்களினுடைய அஜெண்டா பற்றி புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒன்றுமறியாத பாமர மக்களை உசுப்பிவிட்டு அரசை கரித்து கொட்ட வைப்பதுதான் அவற்றினுடைய தலையாய பணி. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக பலர் எரிபொருள் விலை உயர்வுக்கு வளைகுடா யுத்தத்தை காரணம் காட்டியிருந்தார்கள். இது எம்மால் கட்டுப்படுத்த முடியுமான ஒரு விவகாரம் அல்ல என்று சொல்லி அவர்களில் பலர் பதிலளித்திருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனாலும் ஒரு சில ஆசாமிகள் இதுதானா ஆட்சியினுடைய லட்சணம் என்று விதண்டாவாதமாக பேசுவதையும் சமூக ஊடகங்களில் கருத்து பகிர்வதையும் காண முடிந்தது. உண்மையில் இந்த யுத்தத்துடன் சம்பந்தப்பட்ட நாடுகளை உலக படத்தில் கண்டிராதவர்களுக்கு கூட பாரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்றும், அந்த யுத்தம் எண்ணெய் வளம் கொண்ட பிராந்தியம் ஒன்றில் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரியும். அப்படி இருந்தும் விடாப்பிடியாக இந்த விலையேற்றத்துக்கு அரசை தூற்றிக் கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு சடுதியான அதிகரிப்பு தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. இனி பஸ் கட்டணங்கள் உயரலாம், போட்டோ கட்டணங்கள் உயரலாம், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி வகைகள், அரிசி, சீனி, பருப்பு முதல் வீதிக்கு போடும் தார் முதல் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் வரை அத்தனை சாமான்களும் விலை அதிகரிக்க கூடும். அதாவது நமது வருமானம் அப்படியே இருக்க ஒரு மேலதிக செலவு வந்து எங்களுடைய தோள்களில் அமர்ந்து கொள்ள போகிறது. உண்மையில் இது 2022ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை கண்ட ஒரு திடீர் அதிகரிப்பு. ஆனால் அன்றைக்கு பெட்ரோல் விலை 550 ரூபாய் அளவில் அதிகரிக்கப்பட்டதுக்கும் இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கும் இடையில் வித்தியாசம் என்னவென்றால், அன்று திரைசேரியில் எரிபொருளை வாங்க டாலர் இருக்கவே இல்லை. மத்திய வங்கி ரூபாயும் இல்லாமல் டாலரும் இல்லாமல் சில மீட்டர் தூரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த கோல்ஃபேஸ் புரட்சியாளர்களிடம் தன்னுடைய சோக கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய நிலவரம் அப்படி அல்ல. இன்று எமது வெளிநாட்டு நாணய கையிருப்பு 7 பில்லியன் டாலர்களை விட அதிகம். எரிபொருளை வாங்க தாராளமாக பணம் இருக்கிறது. இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது கோட்டாபய காலத்தில் உருவான மாதிரி முட்டாள்தனமான நிதி முகாமைத்துவத்தால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. இது பற்றி மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார். அவரிடம், உங்களிடம் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நாணய கையிருப்பு போதுமானதாக இருக்கிறதா, இந்த யுத்தம் நீண்டால் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இது எமக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உலக எரிபொருள் விலை, சர்வதேச வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை என்று பல தரப்பட்டவைகள் பாதிக்கப்படும். நாங்கள் இது தொடர்பாக முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நாணய கையிருப்பை பலமாக பேண இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பதிலளித்திருந்தார். எரிபொருள் பிரச்சனை ஒன்று வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அதுக்கு அவர் சொன்னது, இது ஒரு உலகளாவிய எரிபொருள் வழங்கலுடன் தொடர்புடைய விவகாரம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார். சுருக்கமாக சொன்னால், இங்கே உலகளாவிய எரிபொருள் வர்த்தகம் மீது ஏற்பட்டிருக்கும் அழுத்தங்கள் தான் விலையை உயர்த்தி இருக்கின்றன. பொழுது போகாமல் அரசு விலையை அதிகரிக்கவில்லை. வெறும் 9 நாளில் விரும்பியோ விரும்பாமலோ இப்படி ஒரு அதிகரிப்புக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இருந்த விலைகளோடு ஒப்பிடும்போது இப்போது இருக்கும் விலைகள் குறைவு என்பதையும் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது 365 ரூபாய்க்கு கிடைக்கும் 95 ஒக்டேன் பெட்ரோல் அன்று 377 ரூபாய்க்கு விற்பனையானது. இப்போது 317 ரூபாயாக இருக்கும் 92 ஒக்டேன் அப்போது 332 ரூபாய்க்கு விற்பனையானது. நிலைமைகள் இப்படி இருக்க சிலர் சொல்லலாம், நாம் ஒரு கொடூரமான யுத்தம் நடக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறோம், எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படுகின்றன, அதுவும் நியாயம்தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், 40 நாட்களுக்கு கைவசம் எரிபொருள் இருப்பதாக சொல்லிவிட்டு இப்படி அதிகரித்து விட்டார்கள் என்று ஒரு நியாயமான விமர்சனம் ஒன்று பலராலும் முன்வைக்கப்படுகிறது. இதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் பதிலளிக்கும் போது சொல்கிறார், உலகளாவிய எண்ணெய் அதிகரிப்பு காரணமாக ஒரே தடவையில் எரிபொருள் விலை உயர்வு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்தில் தான் தற்போது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சொல்லுகிறார். இதே போன்ற ஒரு கருத்தை தான் இன்றைய தினம் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருந்தார். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சமம் என்னவென்றால், இருக்கின்ற கையிருப்பு எல்லாம் தீரும் வரை அப்படியே உபயோகித்தால் புது கையிருப்பை கொள்வனவு செய்யும் போது அதிக விலை கொடுக்க வேண்டி ஏற்படும். உங்களுக்கு தெரியும், யுத்தம் தொடங்கிய 9 நாளில் கச்சா எண்ணெய் பீப்பாயோடினுடைய விலை $100 தாண்டி சென்றது. இதனை ஈடு செய்யவே இந்த விலை அதிகரிப்பு என்றும் கருதலாம். ஒருவேளை இன்னும் ஓரிரு நாட்களில் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு எல்லாமே சுமூகமாய்விட்டால் மீண்டும் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் சடுதியாக குறைவடையும். இப்போது இலங்கை உட்பட எல்லா நாடுகளிலும் ஒரு நிச்சயமற்ற நிலைமை நிலவிக் கொண்டிருக்கிறது. பங்களாதேஷில் பாருங்கள், எரிபொருள் பாவனையை மட்டுப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் எரிபொருள் விலைகள் 21% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 2 வாரங்களுக்கு பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக செயற்பாடுகளும் கூட ஆன்லைனுக்கு மாறி இருக்கிறது. பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய மாதாந்த வேதனம் 25% குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 50 வீதமான அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் வீடுகளில் இருந்து பணி செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசு நிறுவனங்கள் 4 நாட்களே இயங்க போகின்றன. ஆக மொத்தத்தில் பாகிஸ்தான் கொரோனா கால வாழ்க்கை முறை ஒன்றுக்கு தயாராகிவிட்டது. மக்களுக்கு மாஸ்க் மட்டும்தான் போட சொல்லவில்லை. அதே மாதிரிதான் தாய்லாந்தும் வியட்நாமும் கூட ரிமோட் ஒர்க்கை ஊக்குவிக்கின்றன. பாகிஸ்தான் நிலைமை இப்படி இருக்க சிங்கப்பூரிலும் கூட எரிபொருள் விலை பெரியதொரு தொகையால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வலிய நாடுகள் எளிய நாடுகள் என்று எந்தவித பேதமும் இன்றி எல்லோருமே இந்த யுத்தத்தில் பாதிக்கப்படும் நவீன அபலைகளாக மாறி போயிருக்கிறார்கள். இப்படியே யுத்தம் போனால் எமக்கு என்ன நடக்கும் என்று நாம் விலாவரியாக கடந்த வீடியோ ஒன்றிலே சொல்லியிருந்தோம். சுற்றுலாத்துறை முதல் ஏற்றுமதி வருமானம் வரை அனைத்துமே படுத்துவிடும். உலக சந்தையில் எண்ணெய் பீப்பாயினுடைய விலை $150 உயர்ந்தால் எரிபொருள் விலையும் ராக்கெட் மாதிரி எங்கேயோ போய் முட்டிக்கொள்ளும். மொத்தத்தில் உலக பொருளாதார மந்தம் ஏற்படக்கூடிய நிலைமையும் தோன்றலாம். வறிய நாடுகள் மேலும் ஏழ்மை கோலம் பூண்டுவிடும். இப்பேற்பட்ட பாரிய அழிவை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நிறுத்தப் போவது யார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி தம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றன. நகரங்கள் எல்லாம் ஒரே கட்டட குவியல்களாகி கிடக்கின்றன. தெஹ்ரான் நகரம் இருளடைந்து போய் பேய் மாதிரி காட்சி அளிக்க இஸ்ரேலினுடைய டெல் அவீவும் ஹைஃபாவும் காசா மாதிரி உருக்குலைந்து போயிருப்பதாக செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் இந்த யுத்தத்தில் ஈரானை ஆதரிக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினோடு திடீரென்று தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உரையாடியதாகவும் இருவரும் யுத்த நிறுத்தம் பற்றி பேசியதாகவும் சர்வதேச ஊடகங்களில் இன்றைய தினம் காலை பொழுது ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. அது பெரும் ஆறுதலையும் கூட தந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிந்துவிடும் என்று ட்ரம்ப் சிபிஎஸ் என்கிற செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருந்தார். யுத்தத்தை வலிந்து போய் ஏற்படுத்திய ட்ரம்பின் இந்த அமுத வாக்கை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலைகள் 9% சரிந்தன. ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையான IRGC சுட சுட இதற்கு பதிலளித்திருந்தது. மத்திய கிழக்கு யுத்தத்தை ஆரம்பித்த அமெரிக்காவுக்கு அதன் முடிவை தீர்மானிக்க எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்றும் இந்த யுத்தத்தின் முடிவை தாமே தீர்மானிக்க போவதாகவும் அதிரடி காட்டியிருக்கிறது IRGC. அத்தோடு விட்டதா என்றால் இல்லை. பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய இராணுவ மையங்கள் மற்றும் தூதரகங்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்றும் எகிறுகிறது IRGC. அத்தோடு முடிந்ததா? இல்லை, இன்னும் இருக்கிறது. எதிரி நாடுகளினுடைய ஆயுத கிடங்குகள் காலியாக தொடங்கி இருப்பதால் போரில் இருந்து கௌரவமான முறையில் அவர்கள் வெளியேற தொடங்கி இருக்கிறார்கள். முதலில் எம் ஆட்சியை அகற்றி தீர்வோம் என்று சொன்னார்கள். இப்போது தப்பித்து செல்ல பார்க்கிறார்கள்.
நாம் ஹோமோஸ் ஜலசந்தியில் இருந்து 1 லிட்டர் எரிபொருளை கொண்டு செல்லவும் விடமாட்டோம், முடிந்தால் எம்மை தாண்டி போகட்டும் பார்க்கலாம் என்று தமிழ் சினிமாவில் இடைவேளைக்கு சற்று முன்னர் ஹீரோ பேசும் பஞ்ச் வசனம் போல சீறுகிறது ஐஆர்ஜிசி. உங்களுக்கு ஹோமோஸ் ஜலசந்தியினுடைய முக்கியம் பற்றி தெரியும். உலக எண்ணெய் போக்குவரத்தில் 20% அதன் வழியே தான் நடக்கிறது. ஈரான் இந்த ஜலசந்தியை மூடினால் 20 மடங்கு திருப்பி அடிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விட்டிருந்தார். ஈரானின் கடற்படையை சிதைத்து விட்டதாக கூறும் ட்ரம்ப் இன்னமும் ஹோமோஸ் ஜலசந்தி வழியே ஒரு கப்பலையும் கூட பாதுகாப்பாக நகர்த்தி செல்ல முடியாமல் இருக்கிறார். அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளி ஐரோப்பிய தேசங்களுக்கும் எண்ணெய் கிடையாது என்ற கொள்கையுடன் இருக்கிறது ஐஆர்ஜிசி. சரி, ஐஆர்ஜிசி தான் எப்போதும் போல இப்படி ஆக்ரோஷமாக இருக்கிறது. படித்த பண்பாளரும் வெளிவிவகார அமைச்சருமான அப்பாஸ் அகார்ஷியாவது ராஜதந்திர மொழியில் ஏதாவது சொல்கிறாரா என்று பார்த்தால் அவர் எல்லோரையும் தூக்கி சாப்பிடுவார் போல இருக்கிறது. அமெரிக்காவுடன் பேசுவது அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது இனிமேல் எமது நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்கிறார். ஈரானின் வெளிநாட்டு கொள்கை ஆலோசகரும் இதையே தான் சொல்லுகிறார். நாம் கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தோம், ஆனால் அவர்கள் வாக்குறுதிகள் எதையும் காப்பாற்றவில்லை. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இனிமேல் தூதரக வழியில் தீர்வு காணும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்கிறார் அவர். இப்படி சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். நாம் நீண்ட கால போர் ஒன்றுக்கு தயாராக இருக்கிறோம். ஈரானின் அரசியல் தலைமையும் இராணுவ தலைமையும் இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தையே கொண்டிருக்கிறது. இந்த போர் முடிய வேண்டுமெனில் பொருளாதார அழுத்தம் அதிகரித்து பிற நாடுகள் தலையிட வேண்டிய சூழல் உருவாகும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது கதை? இந்த யுத்தம் யாராலும் நிறுத்த முடியாத ஒரு அபாய கட்டத்தை அடைந்து விட்டதாகவே இப்போது எண்ண தோன்றுகிறது. தங்களுடைய ஆன்மீக தலைவரை இழந்த வலியை மறக்க ஈரான் தயாராக இல்லை என்பதையே அவர்களுடைய இந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. உலகத்தில் உள்ள கச்சா எண்ணெயில் 31% ஈரானிலும் வெனிசூலாவிலும் தான் கிடைக்கின்றன. என்னதான் விதவிதமான வார்த்தை ஜாலங்களை கூறி இப்போர் தொடுக்கப்பட்டாலும் கூட இதனுடைய நோக்கம் எண்ணெய் தான். வெனிசூலா அமெரிக்காவிடம் வீழ்ந்தது. ஈரானும் ஒருவேளை வீழ்ந்தால் என்ன ஆகும்? அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தான் செழிக்கும். ஆரம்பத்தில் ட்ரம்ப் ஈரானின் ஆட்சியை மாற்றியே தீர்வது என்றுதான் களத்துக்கு வந்தார். இன்று மாலை ஈரானுடன் பேச தயார் என்று இறங்கி வந்திருக்கிறார். இந்த யுத்தம் முடியுமா? மத்திய கிழக்கு அமைதி பெறுமா? பழையபடி எம்மால் பொருளாதார கனவுகளை நோக்கி நம்பிக்கையோடு ஓட முடியுமா என்பதை வரக்கூடிய நாட்கள் தான் தீர்மானிக்கும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.